வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன். உங்களை வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீட்டில் விளக்கேற்றி முடிச்சுட்டு அந்த திரியை வந்துட்டு நம்ம அப்போயே வந்துட்டு குப்பையில் தூக்கி போட்டுருவோம், இல்லை மறுநாள் வந்துட்டு அந்த பூக்களோட சேர்த்து குப்பையில் தூக்கி போட்டுருவோம். அது மாதிரி செய்யவே கூடாதுங்க. இந்த திரியை முறைப்படி எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் வழிவகை பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு ஐதீகமும் கூட. இந்த மாதிரி தாங்க திரியை நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். நம்ம அப்படி இல்லாமல் நம்ம குப்பை கூடையில் தூக்கி போடுறது, அந்த பூச்சை ரூம்லேருந்து சுத்தம் பண்ணுவோம் இல்லையா, அந்த பூக்களோட அந்த ஏதாச்சும் குப்பையெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து சேர்த்து போடும்ல, அதோடு சேர்த்து தூக்கி போட்டுறாங்க நிறைய பேர். அது மாதிரி செய்யக்கூடாதுங்க. இந்த திரியை முறைப்படியே டிஸ்போஸ் பண்ணுறதுக்குன்னே ஒரு முறை வகுத்து வச்சுருக்காங்க நம்மளோட முன்னோர்கள். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த முறையில் நீங்கள் திரியை டிஸ்போஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஒவ்வொரு விளக்குலையும் நம்ம விளக்கேற்றுறதுக்கு ஒவ்வொரு பலன்கள் இருக்குங்க. பித்தளை விளக்கில் விளக்கேற்றினா ஒரு பலன் இருக்குது. அடுத்து மண் அகல் விளக்கில் விளக்கேற்றினா ஒரு பலன் இருக்குது. அடுத்து பஞ்சலோகத்தால் ஆன விளக்கேற்றணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பலன் இருக்குது. வெள்ளி விளக்கில் விளக்கேற்றினா அது ஒரு பலன் இருக்குங்க. அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி தங்க விளக்கு, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கல்யாணம்னாலே அந்த காலத்துலலாம் ஒரு குத்து விளக்கு, ஒரு பித்தளை குத்து விளக்கும், ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, இல்லைன்னா கஜலட்சுமி விளக்கு, இதில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து விடுவாங்க. இந்த குத்து விளக்கும் இந்த கஜலட்சுமி விளக்கும் கொடுத்து விடுவாங்க. தன்னோட பெண் போகிற இடத்துல நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இப்போல்லாம் பாருங்கள், இப்போல்லாம் ஓரளவு நம்மளுக்கு வசதி நிறையா வந்துருச்சு இல்லையா, நிறைய பார்க்கக்கூடிய வேலைகளுக்கு சம்பளம்லாம் நிறைய கிடைக்கிறதுனால இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கல்யாண சீர்லேயே வெள்ளி விளக்கு, ஒரு சிலர் இன்னும் நல்ல வசதியாக இருக்கவங்களாம் தங்கத்திலான விளக்கே கூட தர்றாங்க. இதிலெல்லாம் விளக்கு ஏற்றலாமா தங்கத்தாலான விளக்கில், அதுக்கு ஏற்றினா என்ன பலன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகல் விளக்கு முதல்ல எடுத்துக்குவோம். நம்ம மண்ணாலான அகல் விளக்கு இருக்கு இல்லையா, நம்ம இது ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்க ஒரு சிலர். அப்படி இல்லைங்க. இது குலதெய்வத்தோட முழு அருளையும் பெற்றுத்தரக்கூடியது, திருமகளின் அருளையும் பெற்றுத்தரக்கூடியது. அவ்வளோ சக்தி இருக்குது. நீங்கள் எத்தனை விளக்கில் நீங்கள் விளக்கு ஏற்றினாலும் சரி, தங்க விளக்குலேயே ஏற்றினாலும் சரி, கடவுளுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விளக்கு எது அப்படின்னு சொன்னால் மண் விளக்கு. இந்த மண் அகல் விளக்கு தாங்க தெய்வத்துக்கு ரொம்பவே தெய்வங்கள் விரும்பக்கூடிய ஒரு விளக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மண் அகல் விளக்கு தாங்க. அதனால் பாருங்கள், எப்போவுமே நம்மளோட பூஜை அறையில் அந்த அகல் விளக்கு கட்டாயம் ஒரு அகல் விளக்கு ஏற்றியே ஆகணும். சாஸ்திரப்படியும் சரி, ஐதீகத்துப்படியும் சரி, நீங்கள் எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி, ஒரு அகல் விளக்கு கட்டாயமாக நம்ம பூஜை அறையில் ஏற்றியே ஆகணுங்க. அது குலதெய்வ விளக்காக இருந்துச்சுன்னா இன்னுமே ரொம்ப சிறப்புங்க. குலதெய்வத்துக்கு ஏற்றக்கூடிய விளக்கு இந்த அகல் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சிறப்பு. அதே மாதிரி பித்தளை விளக்கு இருக்கு இல்லையா, பித்தளை விளக்கு தெய்வ ஆகர்ஷண சக்தியை பெருக்கக்கூடியது, தெய்வ ஆகர்ஷண சக்தியை நம்ம வீட்டை நோக்கி இழுத்து வரக்கூடியது. அதனால் பாருங்கள், அதுவும் பாருங்களேன், அதில் குபேர விளக்கு ஏற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் செல்வ செழிப்புக்கும் குறைவு இருக்காது, செல்வம் பெருகுங்க. இந்த குபேர விளக்காக இருக்கலாம், இந்த பித்தளை விளக்கில் ஏற்றுறோம்ல அது குபேர விளக்காக இருக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை விளக்குலாம் ஏற்றலாம் அப்படின்னு சொன்னால் குறைந்தது 3 விளக்கு ஏற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 5 விளக்கு ஏற்றலாம். ஒரு சிலர் பாருங்கள், இந்த விளக்கில் ஒன்று அந்த விளக்கில் ஒன்று அப்படின்னு பார்த்து எக்கச்சக்கமான விளக்குகளை, இந்த வீடியோவில் அந்த விளக்கு பற்றி சொன்னாங்க, அந்த வீடியோவில் இந்த விளக்கை பற்றி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடுகளில் நான் பார்த்துருக்கேங்க. நிறைய விளக்குகளை போட்டு ஏற்றி வச்சுருக்காங்க. அதுக்கே பாருங்களேன், எண்ணெய் நெய் சுத்தமான எண்ணெய் வச்சு நம்ம ஒரு 3 விளக்கு ஏற்றினாலே போதுங்க. நிறைய விளக்குகளை ஏற்றணும்னு அவசியம் இல்லை. இல்லை நம்மளுக்கு வசதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய விளக்குகள் ஏற்றலாம். ஆனால் ஒற்றைப்படையில் ஏற்றணுங்க. அதே மாதிரி குத்து விளக்கு, இந்த குத்து விளக்கில் நம்ம விளக்கு ஏற்றுறது அது பாருங்கள் திருமகளின் அருளை முழுமையாக பெற்றுத்தரும். நம்ம தினமுமே குத்து விளக்கில் விளக்கு ஏற்றணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம ஏதோ 4 கிழமைகளில் ஏதோ ஒரு விசேஷ நாட்களில் மட்டும் ஏற்றினால் போதும். மற்றபடி இந்த கஜலட்சுமி விளக்கு இருக்கு இல்லையா, இது நிறைய பேரோட வீடுகளில் பித்தளையில் வச்சுருப்பாங்க. தாராளமாக ஏற்றலாம். பித்தளை விளக்கு ரொம்பவே நல்லது, தெய்வ ஆகர்ஷண சக்தி மிகுந்தது. அதனால் பாருங்கள், நீங்கள் அந்த விளக்கில் நீங்கள் விளக்கு தாராளமாக ஏற்றலாம். ஒரு அகல் விளக்கில் குலதெய்வ விளக்கும், ஒரு குபேர விளக்கில் ஒரு பித்தளை குபேர விளக்கில் ஒரு விளக்கும், அடுத்து பார்த்து கஜலட்சுமி விளக்கில் ஒரு விளக்கை ஏற்றிக்கலாம். சரி, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏற்றுறதுக்கு வழி இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக
நீங்கள் எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம். ஆனால் ஒற்றைப்படையில் தான் ஏற்றணும். இரட்டைப்படையில் வந்துட்டு விளக்கு ஏற்றக்கூடாது. அதே சமயத்தில் திரி வந்து ஒற்றையாக போடவே கூடாது. நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒவ்வொரு பதிவிலுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம வீட்டில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்துட்டு இரட்டை திரியாக தாங்க போடணும். பஞ்சு திரியாக இருந்தாலும் சரி, நூல் திரியாக இருந்தாலும் சரி, எந்த திரியாக இருந்தாலும் சரி, இரட்டைப்படையில் தான் வந்துட்டு அந்த திரியை திரித்து நம்ம வந்து போடணுங்க. ஒற்றைப்படையில் இந்த ஒற்றையை அப்படியே அப்படியே ஒரு சில திரியை எடுத்து வச்சோன்னா அப்படியே விளக்கில் போட்டு அப்படியே ஏற்றிடுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க. அடுத்து வெள்ளி விளக்கு இருக்கு இல்லையா, வெள்ளி விளக்கு மகாலட்சுமியோட முழு அருளையும் பெற்று தரக்கூடியது. நீங்கள் வெள்ளி விளக்கில் அதுவும் நெய் போட்டு நீங்கள் விளக்கேற்றி பாருங்களேன், அந்த வீட்டில் வந்துட்டு எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், எவ்வளோ ஒரு செல்வ செழிப்பு பெருகி வரும் அப்படிங்கிறத உங்களால் கண்கூட பார்க்க முடியும். நம்மளோட வீட்டில் பாருங்களேன், இதெல்லாம் வந்துட்டு ஒரு அனுபவபூர்வமாகவும் சரி, நிறைய பேரோட வீடுகளில் நடந்த அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் பதிவு பண்ணியிருக்கேங்க. அதே மாதிரி பெரியவங்களும் சொல்லி வச்சுருக்காங்க, வெள்ளி விளக்கு வந்துட்டு மகாலட்சுமிக்கு ரொம்பவே உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லார் வீட்லேயுமே வெள்ளி விளக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் வெள்ளி விளக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு வெள்ளி காயின் இல்லைன்னா ஏதோ ஒரு கொலுசு முத்து உதிர்ந்துருந்துச்சுன்னா கூட பரவாயில்லைங்க. அது நல்லா கழுவிட்டு, நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு அந்த விளக்கில் அந்த ஒரு நாணயமோ, அது வெள்ளி நாணயமோ, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு வெள்ளி பொருள் அந்த விளக்கில் அந்த கஜலட்சுமி விளக்கு இருக்கு இல்லையா, அதில் போட்டுட்டு நீங்கள் விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மாதிரி தங்க விளக்கு ஒரு சில வீட்டில் பார்த்துருக்கேன் நான். ஒரு சில வீட்டுக்கு போகும்போது பூச்சேரியில் என்னை கூப்பிட்டு காட்டியிருக்காங்க. தங்க விளக்கு வசதியானவங்க ஒரு சிலர் வச்சுருக்காங்கங்க. இப்போ அந்த தங்க விளக்கில் வந்துட்டு விளக்கேற்றுவது பாருங்கள், அதுவும் மகாலட்சுமியோட அருளையும் சரி, முப்பெரும் தேவியரின் அருளை பெற்றுத்தரக்கூடியது. அவ்வளவு சக்தி இருக்குது அதுக்குமே. அதுக்காக எல்லாராலையுமே வந்துட்டு தங்க விளக்கு ஏற்றி தான் ஆகணும்லாம் இல்லைங்க. நம்ம சாதாரணமான ஒரு அகல் விளக்கு ஏற்றினாலே தெய்வங்கள் அவ்வளோ மனசு குளிர்ந்து போவாங்க. தெய்வங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விளக்கு அகல் விளக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, மண்ணாலான அகல் விளக்கு தாங்க. நீங்கள் எவ்வளோ விளக்கு ஏற்றினாலும் சரி, அந்த மண்ணாலான அகல் விளக்கு ஒன்று ஏற்றினாலே போதும், அவ்வளோ சக்தி கிடைக்குங்க. பஞ்சலோக விளக்கு வந்துட்டு நல்ல ஒரு தெய்வ ஆகர்ஷணம் நிறைஞ்சி இருக்கும். வீட்டில் வந்து தெய்வ சக்தி ரொம்பவே நிறைஞ்சிருக்கும். அந்த பஞ்சலோக விளக்கில் வந்து விளக்கு ஏற்றுறதுனால நம்ம இப்போ விளக்கேற்றி முடிச்சிட்டோம், நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த திரியை என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நாம் வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அந்த திரியெல்லாம் சேர்த்து வச்சுக்கலாங்க. நான் ஆல்ரெடி இன்னொரு பதிவில் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேங்க. ஆனால் வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டேன்றீங்களா, அது கொஞ்சம் பழைய வீடியோ, அதில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது மெயினான வீடியோவாகவே இது போட்டிருக்கேன். திரியை வந்துட்டு எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், முறைப்படி எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், அப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த சாமி கும்பிட்றதுக்கான முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம விளக்கேற்றுறதுக்கான முழு பலனும் கிடைக்கும். நம்ம தெய்வ சிந்தனையோடு நம்ம விளக்கேற்றி வைக்கிறோம் இல்லையா, அதோட முழு பலன் கிடைக்கணும்னா அதெல்லாம் வந்து சரியாக செய்யணுங்க. ஒரு சிலர் நானும் தான் விளக்கேற்றுறேன்னு சொல்லிட்டு கண்ட எண்ணெயில் வந்துட்டு விளக்கேற்றுறாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. நல்லெண்ணெய் அப்படியே நெய்யில் விளக்கேற்றுங்க. ரொம்பவே நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு ஒரு வெள்ளிக்கிழமையிலையாச்சும் கொஞ்சம் நெய் போட்டுட்டு அதில் இத்தினோடு பச்சை கற்பூரம் போட்டு, இது ஒரு பிஞ்சளவுக்கு போட்டால் போதும், போட்டுட்டு நீங்கள் அந்த விளக்கேற்றி பாருங்கள். உங்கள் வீடே பார்த்தீங்கன்னா அப்படி லட்சுமி கடாட்சமாக, ஒரு தெய்வ கடாட்சமாக, அப்படி ஒரு நல்ல கோவில் மாதிரி ஒரு நல்ல வாசனை நிறைஞ்சிருக்கும். ஒரு நல்ல ஒரு தெய்வ சக்தி வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குங்க. இந்த ஒரு வாரத்துக்கு நம்ம திரியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பெரிய அகல் விளக்கு வச்சுக்கணுங்க. அதில் வந்து சேர்த்து வச்சுக்கணும். ஏதோ ஒரு மண் கிண்ணமோ மண் அகல் விளக்கோ வச்சுட்டு அதில் வந்து சேர்த்து ஒரு இடத்துல வச்சிடணுங்க. சாமி அலமாரிக்குள்ளேயே வைக்கக்கூடாது. வெளியில் நம்ம தனியாக எடுத்து ஒரு இடத்துல சேர்த்து வச்சுட்டே வரணும். ஒரு வாரம் கழித்து அப்படியே வந்துட்டு வெளியில் எடுத்து வச்சு அதை ஒரு தீ பொருத்தி விட்டு அதை வந்துட்டு அப்படியே சாம்பலாக்கிடணுங்க. இந்த தான் முறைப்படி வந்துட்டு இந்த திரியை வந்து டிஸ்போஸ் பண்ணுறது. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வீட்டுகளில் பாட்டிகள்லாம் இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வீட்டில் பாட்டிகளே இல்லாமல் ஆயிட்டாங்க. அதனால் பாருங்கள், நாமளே வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த திரியை வந்துட்டு எக்காரணத்தை கொண்டு குப்பையில் தூக்கி போடக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த பூக்கள்லாம் கொண்டு போய் அங்கங்கே போடுவோம் இல்லையா, ஒரு சிலர் இப்போ அதையுமே குப்பை, நம்ம இப்போ வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்றோம், அந்த குப்பையோடையே சேர்த்து போட பழகிட்டாங்க. இப்போ ஒரு சிலர் வந்துட்டு இப்போ வந்து பூக்கள் சாமிக்கு எடுத்து வச்ச பூக்களை திருப்பி நம்ம எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அதே பாருங்கள் பொதுவான குப்பையோட கலந்து கொண்டு போய் போட பழகிட்டாங்க. ஒன்று அது தனியாக ஒரு கவரில் வச்சு கூட நம்ம போடலாம். அதோட ஒன்றா சேர்த்து போடுறது தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி நம்ம விளக்கேற்றுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த விளக்கேற்றும் போது இந்த சந்தன குங்குமம் கட்டாயமாக தொட்டு வைக்கணுங்க. இந்த சந்தன குங்குமத்தில் வந்துட்டு ஒரு பிஞ்சளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறது அதை விட தெய்வ ஆகர்ஷண சக்தியை உங்களுக்கு வந்துட்டு தரக்கூடியது. தெய்வம் வந்து உங்கள் வீட்டில் அப்படியே நின்று பேசும். ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் கூடையும் துணை நிற்கும். ஒரு கெடுதல் நடக்க போகுதுன்னு சொன்னால் அதை விலக்கி விடும். அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இந்த பச்சை கற்பூரத்துக்கும் சரி சந்தன குங்குமத்துக்கும் சரி. எப்போயுமே இந்த பூஜை அறையில் வந்து சந்தன குங்குமம் இருக்கிற மாதிரி, பச்சை கற்பூரம் இருக்கிற
இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது போக அந்த குலதெய்வத்துக்கு இந்த செம்பில் தண்ணி வைக்கும்போதும் சரி, பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வைக்கும்போதும் சரி, ஒரு பிஞ்சு அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துட்டு அப்புறமேலுக்கு அந்த தண்ணியை வச்சு பாருங்கள். வீடே வந்து கோவில் மாதிரி இருக்குங்க. தெய்வம் எங்கே இருக்கும், தெய்வம் தேடி வந்துடும் உங்கள் வீட்டுக்கு. எங்கே இருந்தாலும் சரி உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கே வந்துடுங்க. அவ்வளோ சக்தி இருக்குது இந்த விஷயத்தில். எல்லாமே நம்ம வந்து சரியாக செஞ்சோன்னா கட்டாயம் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப நல்ல நிலைமைக்கு மாறுறதை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. தெய்வங்கள் வந்து நம்ம கூடவே இருக்கும் எப்போவுமே. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.